தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம். முக்கிய செய்தி: மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சமத்துவ நடைப்பயணத்தை காங்கிரஸ் புறக்கணித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் நடைப்பயணத்தில் பங்கேற்பதை காங்கிரஸ் புறக்கணித்திருக்கிறது. மதிமுகவின் நடைப்பயணத்திற்கு இந்தியா கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அதனை காங்கிரஸ் பங்கேற்காமல் புறக்கணித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்க கேட்கலாம். லக்ஷ்மணன், வணக்கம். மதிமுகவின் நடைப்பயணத்திற்கு இந்தியா கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருந்த போதில் காங்கிரஸ் கூட்டணி அதில் பங்கேற்காமல் புறக்கணித்திருக்கிறது. அவற்றை விவரங்கள் என்ன சொல்லுங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனைத்து அரசியல் கட்சிகளுமே தீவிரமான அந்த கட்சி பயணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் ஒவ்வொரு கட்சிகள், அதாவது அதிமுக, திமுக, பாஜக என பல்வேறு அரசியல் கட்சிகளுமே ஒவ்வொரு மாநாடு மற்றும் பொதுக்கூட்டம் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என பல்வேறு கூட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் திமுகவுடன் கூட்டணியாக இருக்கக்கூடிய மதிமுக பொறுத்தவரையில் இன்று திருச்சியில் சமத்துவ நடைபயணம் நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்று வருது. இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். குறிப்பாக இந்த நடைபயணத்திற்கு அனைத்து கூட்டணி கட்சிகளுக்குமே அழைப்பு விடுத்தது. குறிப்பாக திமுகவுடன் கூட்டணி இருக்கக்கூடிய விசிக, மேலும் இந்த முஸ்லிம் லீக் கட்சி, மேலும் இந்த பல்வேறு மக்கள் நீதியம் கட்சி என பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த வகையில் தான் காங்கிரஸ் கட்சிகளுக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த அழைப்பு, அதாவது இந்த மதிமுகவின் சமத்துவ நடைபயணத்தின் அழைப்புதல் விழாவில் பார்த்தோம் என்றால் அந்த புகைப்படம், அதாவது பிரபாகரனின் புகைப்படம் இடம்பெற்றிருப்பதால் தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இந்த நடைப்பயணத்தில் பங்கேற்பது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராகுல் காந்தி, அதாவது ராகுல் காந்தியோட அப்பாவாக இருக்கக்கூடிய இந்த ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் பிரபாகரனும் ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடிய நிலையாக அந்த கருதப்படும் நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சி சார்பாக அந்த கொலை வழக்கில் பிரபாகரனும் ஒரு நபராக சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சலசலப்பை பொறுத்தவரையுமே கடந்த ஒரு சில வருடங்களாக இருந்து வரக்கூடிய நிலையில்தான் அந்த புகைப்படம் இருப்பதால் நாங்கள் அந்த கட்சியில் தொடர்ந்து நாங்கள் இந்த கூட்டணி கட்சிகளோடு இணைந்து இந்த நடைப்பயணத்தில் பங்கேற்கவில்லை என தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் தரப்பில் ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கை பொறுத்தவரையுமே பல்வேறு நபர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அந்த வகையில் பிரபாகரனும் அது ஒரு நபராக இருக்கக்கூடும் என இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் தரப்பில் ஒரு தகவலான தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய புகைப்படம் பொறுத்தவரையுமே இந்த மதிமுக அழைப்புதல் நிகழ்ச்சியில் போடப்பட்டுள்ளதால் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் எப்படி பங்கேற்க முடியும்? அவருடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்களின் புகைப்படம் இருந்தால் அதில் நாங்கள் பங்கேற்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தற்போது ஒரு நிர்வாகிகள் தரப்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் நிகழ்ச்சியாக இருந்தால் ஒவ்வொரு கூட்டணி கட்சியின் தலைவர்களும் சரி, இல்லை என்றால் சட்டமன்ற உறுப்பினரோ, நாடாளுமன்ற உறுப்பினரோ, இல்லை என்றால் ஒரு பொதுச் செயலாளர், தலைவர் என்ற அடிப்படையில் ஒரு நபர்களாவது கலந்து கொள்வது வழக்கம். ஆனால் இந்த நிகழ்ச்சி, அதாவது மதிமுக மேற்கொள்ளும் இந்த நடைபெறும் நிகழ்ச்சி பல்வேறு கூட்டணிகளுக்கு, அதாவது விசிக சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் பங்கேற்றிருக்கார். அந்த முஸ்லிம் கட்சி சார்பாக பொதுச் செயலாளரும் பங்கேற்றிருக்கார். அந்த வகையில் மக்கள் நீதியம் கட்சியின் சார்பாக மக்கள் நீதியம் கட்சியின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் பங்கேற்றிருக்கார். அந்த வகையில் தொடர்ந்து பல்வேறு கூட்டணி கட்சி சார்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பாக மட்டும் யாருமே பங்கேற்கவில்லை என்பதுதான் உண்மை. அதற்கான காரணம் பார்த்தோம் என்றால் இந்த கொலை வழக்கில் பிரபாகரன் ஒரு நபராக கருதப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அதில் இருக்கும் புகைப்படம் இருப்பதால் நாங்கள் பங்கேற்கவில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நிர்வாகிகள் தரப்பும் மேலும் வழக்கறிஞர்கள் தரப்பும் ஒரு தொலைபேசி மூலம் தகவலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருமாள் யாருமே பங்கேற்க கூடாது என ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருந்தார். அந்த வகையில் இந்த முடிவு பொறுத்தவரையுமே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக எடுக்கவில்லை, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பாக எடுக்கப்பட்ட முடிவாக கருதப்படுது. அதாவது ராகுல் காந்தியும் சரி, இந்திரா காந்தியும் சரி, சோனியா காந்தியும் சரி, இது போன்ற வழிமுறையில் தான் அவர்கள் இருந்துள்ளார்கள். அந்த வகையில் தான் ராகுல் காந்தி இந்த முடிவை எடுத்திருக்கார் என்பதும் ஒரு நிர்வாக தரப்பில் ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, ராகுல் காந்தி அந்த அடிப்படையில் தான் இந்த நாங்கள் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளோம். மற்றபடி எந்த ஒரு இந்த அரசியல் சூழ்நிலை காரணமாக எங்கள் இந்த கூட்டணியை பொறுத்தவரையுமே இதை தவிர்க்கவில்லை. அந்த வகையில் இவருடைய புகைப்படம், அதாவது இந்த பிரபாகரன் புகைப்படம் இடம்பெற்றிருப்பதால் தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய நிலைமையானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த புகைப்படம் இல்லை என்றால் நாங்கள் தாராளமாக இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்றிருப்போம் என இந்த நிர்வாகிகள் தரப்பில் ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
மதிமுகவின் நடைப்பயணத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கக்கூடிய சூழலில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அதனை புறக்கணித்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லக்ஷ்மணன்.